போன ஆடியோவில் 10வது ஸ்கந்தத்துல 39வது சாப்டரை பார்த்தோம். இந்த 40வது அத்தியாயத்துல அக்ரூரர் கிருஷ்ணனை எப்படி சோஸ்திரம் பண்ணார் அப்படிங்கிறத சொல்றார். அக்ரூரர் பகவான் கிருஷ்ணனை நேர்ல பார்த்து தரிசனம் பண்ணி அந்த பேரானந்தத்தால பக்தி பரவசத்தால நிரம்பி இருக்கக்கூடிய அந்த நிலைமையில பகவான சோஸ்திரம் பண்றார். அவர் முதல்ல அனைத்திற்கும் காரணமான காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லி பகவான சோஸ்திரம் பண்றார். நாராயணனாகவும் ஆதி புருஷனாகவும் அழிவற்ற பரம்பொருளாகவும் இருக்கும் அவருடைய நாபியிலே தோன்றிய அந்த தாமரையில் இருந்து பிரம்மா வெளிப்பட்டார். அந்த பிரம்மாவினால் உலக படைப்பு விரிவடைந்தது. அதனால படைப்பு, பாதுகாப்பு, உலக இயக்கம் ஆகிய அனைத்திற்கும் அடிப்படை மூலமாக இருக்கக்கூடியவர் அந்த பகவானே அப்படிங்கிறத அக்ரூரர் நன்னா தெரிஞ்சின்றார். இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கக்கூடிய பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், மனம், புலன்கள், அவற்றினுடைய பொருள்கள், தேவர்கள் மற்றும் அனைத்து தத்துவங்களும் அவர்கிட்டேந்து தான் தோன்றியது அப்படின்னு சொல்றார். இருந்தாலும் இத்தகைய தத்துவங்களையும் உலக இயக்கங்களையும் அறிந்தவர்களுக்கு கூட பகவானின் உண்மையான சொரூபத்தை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா, அவ எல்லோரும் மாயையின் எல்லைக்குள்ள செயல்படுறா. ஆனா பகவான் மட்டும் மாயைக்கு அப்பாற்பட்டவர். அவரை வெறும் அறிவினால அறிந்து கொள்ள முடியாது. அவரை தம்முடைய அருளால் வெளிப்படுத்தினால்தான் உணர்ந்து கொள்ள முடியும். யோகிகள் அவரை பரமாத்மாவாகவும் உலகின் ஆதாரமாகவும் அனைத்திற்கும் உள்ளார்ந்த ஈஸ்வரனாகவும் தியானம் பண்றா. வேத யாகங்களில் ஈடுபடும் அறிஞர்கள் பலவேறு தேவர்களின் பெயர்கள்ல யாகத்தை பண்ணினாலும் அந்த யாகங்களை உண்மையாக அடைபவர் பகவான் தான். மேலும் சிலர் தங்களுடைய அனைத்து கர்மங்களையும் இறைவனுக்கே அர்ப்பண பண்ணிட்டு ஞான யாகத்தின் மூலமாக அவரை ஞான சுரூபமாக வழிபடுறா. சிலர் பல வடிவங்களில் வெளிப்படும் ஒரே பரம்பொருளாக அவரை பார்க்கிறா. இன்னும் சிலர் சிவமார்க்கத்தின் வழியாக அவரையே சிவ வடிவில உபாசனை பண்றா. வழிகள் மாறினாலும் இலக்கு என்பது ஒன்றுதான் அப்படிங்கிறத அக்ரூரர் வலியுறுத்தி சொல்றார். அவர் ஒரு அழகிய ஓமையை சொல்றார். மலைகளில் இருந்து தோன்றி பல திசைகளில் ஓடும் நதிகள் அனைத்தும் கடைசியில கலக்கக்கூடிய ஒரே இடம் கடல்தான். அனைத்து சமயங்களும் தத்துவங்களும் வழிபாட்டு முறைகளும் இறுதியில் பரம்பொருளான அந்த பகவானைத்தான் அடையிறது. இது ஆன்மீகத்தின் மிக உயர்ந்த பார்வை. வெளிப்புற வேறுபாடுகளை தாண்டி உள்ளார்ந்த ஒற்றுமையை உணர்வதே ஞானத்தின் அடையாளம். அக்ரூரர் உலகம் முழுவதும் செயல்படும் சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற 3 குணங்களும் பகவானுடைய பிரகிருதியின் வெளிப்பாடுகள் அப்படின்னு சொல்றார். பிரம்மா முதல் ஒரு சிறிய தாவரம் வரைக்கும் எல்லா உயிர்களும் இந்த குணங்களின் பிடியில்தான் சிக்கி இருக்கிறது. ஆனால் பகவான் மட்டும் அவற்றின் சாட்சியாகத்தான் இருக்கிறார். அறியாமையினால் உயிர்கள் இந்த குணங்களின் ஓட்டத்திலே சிக்கி பிறப்பு இறப்பு சுழற்சியில அலைகிறது. அதன் பின் அவர் பகவானோட விஸ்வரூபத்தை தியானம் பண்றார். நெருப்பு அவருடைய முகமாகவும், பூமி திருவடிகளாகவும், சூரியன் கண்களாகவும், ஆகாசம் நாபியாகவும், திசைகள் செவிகளாகவும், தேவர்கள் கரங்களாகவும், சமுத்திரங்கள் வயிறாகவும், காற்று உயிர் சக்தியாகவும் இருக்கு. மரங்கள், மூலிகைகள், மேகங்கள், மலைகள், பகல், இரவு, மழை என இயற்கையின் ஒவ்வொரு கூறும் அவரது பிரபஞ்ச உடலின் ஒரு அங்கமாகவே இருக்கு. இதன் மூலம் உலகம் இறைவனுக்கு புறம்பானது அல்ல, உலகமே அவரது விரிந்த திருமேனி அப்படிங்கிற உண்மையை வெளிப்படுத்துறது. எண்ணற்ற உலகங்களும் அவற்றின் அதிபதிகளும் அசங்கிய உயிர்களும் அவருள் நிலை பெற்றுள்ளது. நீரில் வாழும் உயிர்கள் நீருக்குள் வாழ்வதைப் போல ஒரு மரத்தில் எண்ணற்ற சிறு உயிர்கள் இருப்பது போல அனைத்து ஜீவராஜிகளும் அவருக்குள் வாழ்கிறது. இந்த பார்வை பக்தனை உலகை பார்க்கும் முறையையே மாற்றுகிறது. எங்கும் இறைவனையே காண செய்கிறது. அக்ரூரர் பகவானுடைய அவதார மகிமையை நினைச்சு பார்க்கிறார். உலக நலனுக்காக அவர் ஏத்துக்கக்கூடிய பல அவதாரங்கள்
மக்களின் துன்பங்களை போக்குறது. மச்ச அவதாரமாக பிரளய கடல்ல உலகத்தை காத்தவரும், ஹயக்ரீவராக வேதங்களை மீட்டவரும், கூர்ம அவதாரமாக மந்திரமலையை தாங்கியவரும், வராக அவதாரமாக பூமியை உயர்த்தியவரும் யார்? அந்த பகவான் தான். நரசிம்மராக பக்தனை காத்தவரும், வாமனனாக அகந்தையை அழித்தவரும், பரசுராமனாக அதர்ம சக்தியை ஒழித்தவரும், ஸ்ரீராமனாக ராவணனை அழித்து தர்மத்தை நிலைநாட்டியதும் அவரேதான். மேலும் வாசுதேவர், சங்கர்ஷனர், பிருத்யும்னர், அனிருத்தர் என்ற தெய்வீக வியூக வடிவங்களாகவும் அவர் இருக்கிறார். புத்தராக உலகத்திலே தோன்றி குறிப்பிட்ட நோக்கத்தை நிறைவேற்றியவரும், கலியுக முடிவிலே கல்கியாக வந்து அதர்மத்தை அழிக்கப் போகின்றவரும் அவர்தான். காலம் மாறினாலும் அவதாரங்கள் மாறினாலும் உலக நலனுக்காக செயல்படும் கருணை ஒரே பரம்பொருள் உடையது என்பதை அக்ரூரர் உணர்றார். இதற்கு பிறகு அவர் தன்னை பற்றிய ஆழ்ந்த சுய பரிசோதையிலே இயங்குகிறார். இந்த உலகம் அனைத்தும் உமது மாயையால் மயங்கியுள்ளது. நான் என்னுடையது என்ற பொய்யான பற்றுதல்களால் உயிர்கள் கர்ம பாதையிலே அலைகிறது அப்படின்னு சொல்றார். மகன், மனைவி, வீடு, செல்வம், உறவினர்கள் போன்ற நிலையற்ற உறவுகள் நிலையானவை என்று எண்ணி தானும் அறியாமையினால் அலைந்து திரிந்ததாக தானே ஒப்புக்கொள்கிறார். உண்மையில் அவை அனைத்தும் கனவை போன்ற நிலையற்ற அனுபவங்கள் தான் அப்படிங்கிறத நன்னா உணர்றார். மேலும் துன்பத்தை தரக்கூடிய உலகப் பொருள்களையே இன்பம் தரக்கூடியவை என்று தவறாக கருதி வாழ்ந்ததாகவும் சொல்றார். சுகம், துக்கம், வெற்றி, தோல்வி போன்ற இரட்டை பாகுபாடுகளிலே சிக்கி அறியாமையினால் மூடப்பட்ட மனதோடு தான் வாழ்ந்ததாக நினைக்கிறார். மனிதன் உண்மையை விட்டுவிட்டு மாயையை நாடுவதை காட்ட உண்மையான தண்ணீரை விட்டுவிட்டு காணல் நீரை தேடி ஓடும் ஒருவனுடைய உதாரணத்தையே நினைக்கிறார். அதுபோல இறைவனை விட்டுவிட்டு உலக ஆசைகளை தேடியதாக தன்னைத்தானே கண்டித்துக் கொள்கிறார். ஆசைகளாலும் புலன்களாலும் இழுத்துச் செல்லப்படும் மனத்தை அடக்க முடியாமல் தவித்த தன்னுடைய நிலைமையை வெளிப்படுத்துகிறார். ஆனால் இப்போது இறைவனுடைய திருவடிகளை அடைந்திருப்பது தன்னோட முயற்சியினால் இல்லை, பகவானுடைய அருள் மட்டுமே அதற்கு காரணம் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிறார். மனிதன் சம்சார பந்தத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னு சொன்னா அவனுடைய மனம் உண்மையான பக்தியோடு இறைவனை நோக்கி திரும்பணும். அந்த மனநிலை இறையருளின் முதல் வெளிப்பாடு. பகவான் தூய அறிவின் வடிவம், அனைத்து அறிவுகளுக்கும் காரணம், பிரபஞ்சத்தின் ஆதாரம், எல்லையற்ற சக்திகளின் இருப்பிடம் அப்படின்னு சோஸ்திரம் என்றார். அனைத்து உயிர்களுக்கும் ஆதாரமாக இருக்கும் வாசுதேவரே, புலன்களின் நாதனே, நான் உமது சரணத்தை அடைந்து விட்டேன், இனி என்னை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு முழு சரணாகதியோட தன்னுடைய பிரார்த்தனைய நிறைவு பண்றார். இந்த ஸ்துதியின் தத்துவம் ஆழமானது. உலகின் அனைத்து வடிவங்களும், அனைத்து மார்க்கங்களும், அனைத்து அனுபவங்களும் கடைசியில் ஒரே பரம்பொருளை நோக்கித்தான் போகிறது. மாயையால் மறைக்கப்பட்ட மனம் உலகை பற்றி கொள்கிறது. ஆனால் இறையருள் உதித்தவுடன் அதே மனம் பரம்பொருளையே நாடுகிறது. அந்த பயணத்தின் உச்சம்தான் சரணாகதி. நான் உம்முடையவன் என்று முழுமையாக ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். அதுவே பக்தியின் பரிபூர்ண நிலை. அதுவே சம்சாரத்திலிருந்து விடுதலைக்கு ஒரு வழியாகும் அப்படின்னு சொல்லி இந்த 40வது அத்தியாயத்தை முடிக்கிறார். தொடர்ந்து 41வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.